கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 66:20. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம், நிறைய காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அநேக காரியங்களை நமக்கு ஒத்தாசை செய்து நம்மை எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருந்தோமோ அந்த காரியத்திலெல்லாம் நம்மளை கர்த்தர் தப்பித்திருக்க நல்லா தெரியும். கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை செய்யலைன்னா நிச்சயமாக நம்ம மூழ்கி போயிருப்போம், நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் உண்டாயிருக்கும், எல்லாமே அதனால தான் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபித்தோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய நம்முடைய வேதனைகளை சொல்லி ஜெபித்தோம், நம்ம தேவைகளை சொல்லி ஜெபித்தோம். கர்த்தாவே எனக்கு ஒத்தாசை அனுப்பவில்லை என்று சொன்னால் நானும் என் குடும்பமும் தத்தளித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் அநேக காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சொல்லி ஜெபித்தோம். ஆனால் கர்த்தர் அந்த காரியங்களெல்லாம் நமக்கு பதில் செய்த பின்பாக நமக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்லுவது போல தம்முடைய கிருபையை நம்ம விட்டு விலக்காதபடி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு உதவி செய்து நம்மை தள்ளிவிடாதபடி, நீ வேண்டாம், நீ உன்னுடைய ஜெபம் என் சமூகத்தில் வர வேண்டாம் என்று சொல்லி அவர் சொல்லாதபடி, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் என் மேல் அன்பு வைத்து எனக்கு ஆபத்தில் உதவி செய்த என் தெய்வத்தை நான் ஸ்தோத்திரிப்பேன், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் எல்லாருமே செய்யக்கூடிய தவறு என்னவென்று சொன்னால், எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுவோம், உபவாசித்து ஜெபிப்போம், அழுது ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், பெருமூச்சு விட்டு ஜெபிப்போம், இரவேளில் ஜெபிப்போம், பல காரியங்களை நம்ம செய்ய. ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் நம்மையும் தள்ளாமலும் நம்மேல் இருந்த கிருபையும் விளக்காமலும் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம கர்த்தர் பதில் செய்த பின்பாக நாம் அவரை தள்ளிவிடுவோம். அவரை குறித்ததான எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து தூரமாய் வைத்து விடுவோம். பெற்றுக்கொண்ட நன்மைக்குரிய நன்றி அறிதல் உள்ள ஒரு காரியத்தை நாம் செய்யாதபடியே வாழ்ந்து விடுவோம். நீங்கள் கொஞ்சம் இந்த காலையில் யோசித்து பாருங்கள், எத்தனை காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டீங்க, எவ்வளவு காரியத்தில் உங்கள் மேலே கிருபை வைத்து உங்களை தள்ளாமல் உங்களை அரவணைத்து ஆற்றி தேர்த்தி உங்கள் ஜெபத்துக்கு பதில் செய்து உங்களை பலப்படுத்தின கர்த்தருக்கு நாம் எத்தனை பேர் நன்றியுள்ளவர்களாய் நாம் அவருக்கு துதி சோத்திரத்தை ஏறெடுத்திருக்கிறோம். கொஞ்சம் நாம் இவை எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அநேகர் இந்த காரியத்தில் துக்கப்படுவாங்க. ஏன்னா யாருமே கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நன்றியுள்ள இதயத்தோடு செயல்படுவது கிடையாது. கர்த்தரை மறந்து விட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபையுள்ள தேவன், எவ்வளவு நமக்கு அன்பு பாராட்டி இருக்கிறார். அதை நினைத்து பார்த்து நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை காத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நன்றியுள்ள இதயத்தோடு காலையிலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எத்தனையோ காரியங்களில் நாங்கள் உம்மை ஏமாற்றி இருக்கிறோம், வஞ்சித்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றி இல்லாதவர்களாய் வாழ்ந்திருக்கிறோம். அப்பா, எவ்வளோ இக்கட்டான காலங்களில், இக்கட்டான நேரத்தில், தத்தளிப்பான நேரத்தில், உதவியற்ற நிலையிலே, கர்த்தாவே தனிமையான நிலையில் கர்த்தாவுடைய ஒத்தாசைக்காக நாங்கள் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட போது, ஜெபித்த போது எங்களையும் தள்ளாதபடி உடைய கிருபை எங்கள் மேல் வைத்து எங்கள் ஜெபத்தை கேட்டு நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களுக்கு பதில் செய்து ஆசீர்வதித்தீரப்பா. அதை நாங்கள் அநேக முறை கர்த்தாவை நினைவு கூறாதபடியே இருந்து விட்டோம். 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்து அதில் ஒருவன் மாத்திரம் வந்து கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துகிற போது மற்றவர்களை எங்கே என்று சொல்லி நீர் கர்த்தாவே அந்த ஏமாற்றத்தை கர்த்தாவை வெளிப்படுத்தினீரப்பா. எனவே அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும் சோத்திரம் என்று சொல்லக்கூடிய நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளங்கள் வெகு சில. கர்த்தாவே, நீர் கிருபையாய் எங்கள் பாவங்களை மன்னியும். கர்த்தா, என்றைக்கும் நாங்கள் நன்றியுள்ள மக்களாய் உமக்கு சோத்திர செலுத்துகிற மக்களாய் உடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஈடாய் நாங்கள் எப்பொழுதும் சோத்திர செலுத்தக்கூட பிள்ளைகளாய் காணப்பட கிருபைப்பா. அப்படி செய்யாது போன பாவத்தை மன்னியும். இனி முதற்கொண்டு கர்த்தாவே நாங்கள் அப்படியாய் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோமோ அப்படியே பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துவதற்கும் துதிப்பதற்கும் நாங்கள் நேரத்தை ஒதுக்கி அதற்காக கர்த்தா மகிமையாய் உமக்கென்று சொல்லி கர்த்தாவே
ஒரு ப்ரேயர் மீட்டிங், ஒரு சோத்திர கூட்டத்தை நடத்தி உம்மை துதிக்க கிருபை செய்யுமப்பா. அப்படியே உள்ளங்களிலே இந்த கால வேளையிலே பேசினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் இதை உணர்ந்து உமக்குள்ளாய் கர்த்தாவே நன்றி செலுத்தி என்னாலும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாய். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வத்திலும் தேவன் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி உணர்ந்து தங்களை ஒப்புக் கொடுக்க கிருபை செய்யும் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். சில வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறார் என்று சொன்னால், நாம் அடுத்த முறை அவரிடத்தில் போகும்போது அவர் நம்மை தள்ளிவிடக்கூடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய கிருபையை பாராட்டாதவரை விட்டுவிடக்கூடாது. எனவே தான் எச்சரிக்கையாக இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஈடாய் நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறாய் காணப்படுவோம். மென்மேலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.